காட்டுல எல்லா காக்காவும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது அதுல ஒரு காக்கா மட்டும் ரொம்ப தனிமையில வாழ்ந்துட்டு இருக்கு. இதை பார்த்த ஒரு பெண் புறாவும் அந்த காக்கா கிட்ட போயிட்டு, நீ ஏன் யாருக்கிட்டையும் பேசாம ரொம்ப சோகமா தனிமையிலே இருக்கிற, எல்லார்கிட்டையும் பேசி சிரிச்சு ரொம்ப சந்தோஷமா இரு, இன்னையிலேருந்து நம்ம ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த காக்காவை ஜாலியா பேசி சிரிக்க வச்சிருது. ஒவ்வொரு நாளும் அந்த பெண் புறாவும் அந்த காக்காவை தேடி வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா விளையாடுவாங்க. அந்த காக்காவுக்கும் அந்த புறாவை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு ஒரு 5-6 நாளா அந்த பெண் புறா அந்த காக்காவை தேடி வர்றதே இல்லை. இதனால சோகமான அந்த காக்காவும் அந்த பெண் புறாவை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு சோகமா உட்காந்துட்டு இருக்கிறப்ப ஒரு காக்கா அங்க வந்து, என்னாச்சு, ஏன் சோகமா இருக்க அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த காக்காவும் ரொம்ப சோகமா, நான் எங்கேயோ தனிமையிலே இருந்திருப்பேன், வா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலான்னு சொல்லி என்னை சந்தோஷப்படுத்தி என்னை சிரிக்க வச்சு இப்ப அவங்க இல்லாம நான் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இத்தனை நாள் நான் தனிமையில தான் இருந்தேன், ஆனா நிம்மதியா இருந்தேன். ஆனா இப்ப சில உறவுக்கும் சந்தோஷத்துக்கும் ஆசைப்பட்டேன். இப்ப அவங்க இல்லாம கஷ்டத்தை அனுபவிச்சு நிம்மதி இல்லாம இருக்கேன். இத்தனை நாள் நான் தனிமையில இருக்கிறது தான் ஒரு வெறுப்பான விஷயம் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில இப்பதான் புரியுது, அந்த தனிமையில தான் நம்ம நிம்மதியே இருக்குன்னு. சந்தோஷமா பேசி சிரிச்சு ஆசையை வளர்த்துக்கிட்டு கடைசியில மனசுடைஞ்சு நிக்கிறத விட தனிமையில இருக்கிறது தான் சிறந்த வழி அப்படின்னு சொல்லுது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்ச மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க.